ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒடிஷாவில் அதிகமாக சமைக்கிற இலைகளோட ரெசிபி பார்க்கலாம். பூசணி இலை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் இலசாக இருக்கணும். அதாவது இலை வந்து சின்னதாகவும் இலசாக இருக்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப முத்தின இலையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலசாக இருக்கணும். இந்த பூசணி இலை வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நார்த் சைடில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை கட் பண்ணிவிட்டு வெறும் இந்த இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதில் வந்து மசாலா வச்சுட்டு நம்ம மீதியாக வீட்டில் ஏதாவது மசாலா ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலோ இல்லை இதுக்காக தனியாக மசாலா ரெடி பண்ணியோ இதை செய்யலாம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன மசாலா பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே இங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா கடாயில் வேறு ஒரு ரெசிபி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்சது. மசாலா கொஞ்சமாக மீதி ஆகிடுச்சு. நம்ம பாவக்காய் வச்சு அந்த மசாலா பண்ணியிருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசாலா இருக்கனால ஒரு 2 பூசணி இலையை கொண்டு வந்து அதை பண்ணுறோம். அதனால தான் அப்படியே கிளிப்பாக பண்ணி போட்டால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால தான் இது முடியுது. அது கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை வச்சு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மசாலா போட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இப்படி வறுத்து எடுத்துது. அவ்வளோதான். இந்த மசாலாவை இந்த பூசணி இலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இலையை அப்படியே 4 சைடும் மூடிடணும். 3 சைடு வந்து நம்ம மூடிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இப்படி இதே போல் இந்த சைடு, அதுக்கப்புறம் மேல் சைடு, இது மாதிரி எல்லா சைடும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை கவர் பண்ணிக்கணும். மசாலா எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் ஏதாவது சட்னியோ இல்லை மசாலாவோ ஏதாவது ரெசிப்பியோ பண்ணியிருக்கீங்க, நல்லா கெட்டியாக திக்காக இருக்குது பொரியல் மாதிரி, அந்த மாதிரினா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து ஏற்கனவே கடாயில் ஊற்றி வச்சுருந்தோம். அது பாவக்காய் ரெடி பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் இதை நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் சாப்பிட்டு கட்டுறேன். உங்களுக்கு டவுட் வரலாம், இதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இது முடிஞ்ச அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இதே இந்த கடாயில் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை நல்லா வேக வைக்கணும். எண்ணெயில் நல்லா கொறுப்பாக, அதாவது நல்லா முறுமுறுப்பாக வர வரைக்கும். அதே போல் இன்னொரு இலையும் இந்த மாதிரி நல்ல இளம் இலையாக எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இலையோ இல்லை பூசணி இலை இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பூ வச்சு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். பூசணி பூவையுமே உள்ளே இருக்க அந்த இதை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பூவில் இந்த மசாலாவை வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் அந்த பாகற்காயை வச்சு செஞ்சுருந்தேன். அதனால் நான் சரி இந்த மசாலா மீதியானோடனே இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். வேஸ்ட்டாக எப்பயாச்சும் மசாலா அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க, முடியல, பண்ணாமல் வச்சு ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டிருக்கோம் பாருங்கள். அதிலே நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா அது வந்து நல்லா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சமையல்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக தான் இதை பண்ணியிருக்கோம், அதாவது சைடிஷாக. அதனால தான் கொஞ்சம் எதுவும் சுத்தம் பண்ணலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் இது வேகட்டும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். பாருங்கள், அனல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், பாகற்காய் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். முதல்ல வேக வச்சுட்டு பாகற்காயை, அதுக்கப்புறமா அது கட் பண்ணி நடுவில் நம்ம வந்து மசாலா வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் போட்டு வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மசாலாவோட. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதை அரைச்சி ரெடி பண்ண பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக, அதாவது திக்காக பண்ணிவிட்டு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயில் அதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் பண்ணோம்னா அது ரெடி ஆகிடும். அந்த மசாலாவை தான் பாகற்காயில் வச்சுட்டு செஞ்சுருந்தோம். மீதியான மசாலா இதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பூசணி இலையை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பூசணி இலை வச்சு ஏற்கனவே நிறைய வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மசாலா வந்து வெந்திருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம இன்னொன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எப்பயாச்சும் இந்த மாதிரி பூசணி இலை கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எப்போவும் ஒரே மாதிரி டிஷ்ஷாக இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து ரொம்ப எப்போவுமே கொஞ்சம் அதிகமான பொருட்களாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா தான் நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நமக்கு கிடைக்கிற பொருட்கள்லையும் நமக்கு தேவையான ஹெல்த் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். லெஸ் ஆயில், நம்ம வந்து அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணலை. அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு எல்லாமே டக்குன்னு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு பொரியலே பண்ணியிருக்கீங்க, மீதி ஆகிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு சட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஒரு மசாலா ஐட்டம்ஸ் மீதி ஆகிடுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான்.
சமையல் முடிஞ்ச உடனே நான் வந்து சாப்பிட்டு காட்டினனால நான் அப்படியே இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நோ மேக்கப். இப்போ தான் சமையல், அதுவும் அடுப்பில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுப்பில் சமையல் முடிச்சுட்டு வந்தேன். முழுக்க முழுக்க வேர்வை. அதனால் மேக்கப்லாம் எதுவும் பண்ணலை. அப்படியே நான் சாப்பிட்டு காட்டால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பூசணிகளை கண்டிப்பாக சாப்பிடலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் சாப்பிட்டு காட்டலான்னு சொல்லி நேரடியாக அப்படியே வந்துட்டேன். எந்த மேக்கப்பும் போடலை. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இது வந்து செய்கிறது யாருன்னா எங்கள் ஓர குத்தி இருக்காங்க, அவங்க பெரியவங்க, அவங்க தான் செஞ்சாங்க. நான் ஏற்கனவே இது நிறைய இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்ல மசாலாலாம் நல்லா காரசாரமாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட சொல்லுங்கள். அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாகற்காயோட இலை, இந்த மாதிரி பாகற்காயோட இலை, அதாவது பாகற்காய் வந்து நம்ம கொடியில் வந்து பயிர் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடியிலேருந்து இப்படி இலைகள் எல்லாம் நல்லா பறித்து எடுத்துக்கணும். நல்லா இருக்க இலைகளாக பார்த்து பறித்து எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்னும் சுத்தம் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு வந்து இலையை காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா இலையும் வந்து நான் கொஞ்சம் நல்ல இலையாக பார்த்து பறித்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாகற்காய் எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி யாருமே சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அவ்வளோ நல்ல நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். வயிற்றில் இருக்க பூச்சிகள் எல்லாத்தையும் அழிக்கும். ப்ளஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய வந்து பாகற்காய் வந்து சாப்பிடலாம். ஆனால் அப்படியே சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட இந்த சைட் டிஷ்ஷில் சுத்தமாகவே 100% உங்களுக்கு கசப்பே இருக்காதுங்க. நான் கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லணும். இப்போ இதை நம்ம கழுவி எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி நான் வேக வச்சுருக்கோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வேக வைக்கிறோம் இல்லைங்களா சாம்பாருக்காக, அந்த சாம்பாரோட சேர்த்து போட்டு வச்சது. இந்த மாதிரி உருளைக்கிழங்க 2 எடுத்து நல்லா 4ஆ கட் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்போட போட்டுடணும். கொஞ்சம் வந்து நம்ம வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி வச்சுக்கணும். அதனால தான் இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த பாகற்காய் இலையை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம இலையை அப்படியே கையில் பிடிச்சி சின்ன சின்னதாக நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம், கீரையை எப்படி கட் பண்ணுவோம்னு சொல்லி, அந்த மாதிரி தான். இதை இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது இந்த இலை. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அதில் காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டு தாளிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஒரு தாளிப்பை இந்த இடத்துல போட்டுடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி வந்து பண்ண வீடியோவில் வாய்ஸ் சரியாக வரலன்னு, அதாவது சத்தமாக கேட்கலன்னு சொல்லி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சரியாக என்னென்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. சாரி. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இதில் போட்டுடலாம் கடுகு, சீரகம், வெந்தயம். இங்கே வந்து நான் பஞ்சப்புட்டன் அப்படின்னு சொல்லி நார்த் சைடில் யூஸ் பண்ணுறேன் இந்த கடுகு, சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து வெடித்து நின்று அப்புறமா, கடுகு, சீரகம் நல்லா வெடித்த அப்புறமா அந்த சத்தம் அடங்கி நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த விதமான தாளிப்பு போட்டாலுமே வாசனையே இருக்காது. என்னென்னா இப்போ நம்ம தாளிப்பு போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் வந்து நம்ம நல்லா கரெக்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க, நீங்கள் சமைக்கும்போது ஏன் வாசனை வரல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்கோ இல்லையோ ஒரு வெங்காயத்தை வந்து போட்டுருவோம். அதோட ப்ளஸ் கடுகு, சீரகத்தை போட்டே வச்சுருவோம். அதுக்கப்புறம் அது எப்போ வெடிக்குதோ வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன். ஒருத்தர் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு லேடியாக அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நல்ல எண்ணெய் வந்து சூடாக அப்புறமா கடுகு, சீரகத்தை போட்டுடணும். போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தையும் தக்காளியும் உடனே போட்டுருவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு, சீரகத்தை போட்டுட்டு படபடன்னு வெடிக்கும் போது நம்ம வெங்காயத்தை போடவே கூடாது. வெடித்து அந்த சத்தம் அடங்கின அப்புறமா வெங்காயத்தை போடணும். இப்போ நம்ம பாகற்காய் இலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா அனல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்து ஒரு 1 நிமிஷம் இருக்குது இதை நல்லா வதக்குறேன். இந்த மாதிரி ரெசிபி வந்து இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் நம்ம ஏற்கனவே இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து அதோட நான் சில டிப்ஸும் சேர்த்து சொல்கிறதுனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் லிக்விட் மாதிரி நம்ம அதை மசிச்சுக்கலாம். பாகற்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது நம்ம வந்து தனியாக செலவு பண்ணுறது இல்லை டைமு. ஏன்னா நம்ம பருப்போட சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லைனா சாதத்தில் கூட வேக வைக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம் சாதத்தில் உருளைக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி. அந்த மாதிரியும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 1 நிமிஷத்தில் நல்லா ஹை ஃப்ளேமில் இது நல்லா முழுக்க முழுக்க வெந்துருச்சு. கீரை வந்து முழுசாகவே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதோட கூட வந்து உப்பு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கும் போது அதில் போட்டுக்கலாம்.
உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்து உருளைக்கிழங்கு மசிச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே தேவைப்படுற அளவுக்கு உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது அதில் இருந்து உப்பு லைட்டாக ஒட்டியிருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்த அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மேஷ்டு உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கு நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி கீரையோட ஒன்றா சேர்த்து இதை நல்லா கலரி விட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இந்த கீரையை மட்டும், அதாவது பாகற்காய் இலையை மட்டும் நல்லா சுத்தமாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளிப்போட போட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெமெடி. அதோட டிப்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதை நிறைய விதமான பிரச்சனைக்கு சரி பண்ணலாம். தினமும் பாகற்காய் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைனால. ஆனால் சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு கசக்கும். பாகற்காயை பற்றி சொல்லவா வேணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பாகற்காயையும் செஞ்சு சாப்பிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம். வேக வச்சு நம்ம பாகற்காயை சேர்த்துக்கணும். இந்த ரெசிபியை வந்து இன்னும் நிறைய விதமாக ஒரு 4-5 டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக செய்யலாம். அது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணலாம். இந்த ரெசிபி 100% கசப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வயிற்றில் இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாகும். பூச்சிகளெல்லாம் அழிஞ்சு போகும். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு ரொம்ப தைரியமாக சாப்பிடலாம். உருளைக்கிழங்கையும் அதுக்கப்புறம் பாகற்காய் 2த்தையும் நீங்கள் ஒன்றா கூட வேக வச்சு அதுக்கப்புறமா அது 2த்தையும் நல்லா மசிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ்னும் இதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சாதத்தோட ஒரு நல்ல ஒரு வெறும் ரசமோ இல்லை பருப்பு சாம்பாரோ எதுவாக இருந்தாலும் சரி, அது கூட இந்த சைட் டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த ரெசிபியும் நம்ம பூசணி இலையை தான் வச்சு செய்ய போகிறோம். ஆனால் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் செய்யலாம். எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, இலையோட இந்த மாதிரி காம்பு பகுதியை வந்து நம்ம எடுத்துட்டு, இது மேலே வந்து இந்த மாதிரி நல்ல கனமாக இருக்கும் இல்லைங்களா, பின்னாடி சைடில் அதை வந்து இப்படி பிடிச்சி மெதுவாக இழுத்தோம்னா கொஞ்சமாக இருக்க பகுதி வந்து வெளியே வந்துடும். இப்போ வாழை இலையில எப்படி நமக்கு அந்த மேலே வந்து ரொம்ப குண்டான சைஸ் கிடைக்குமோ அதே போல் இதுலேயும் இருக்கும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் மெல்லிசா இந்த மாதிரி கிள்ளி அந்த மேலே இருக்க அந்த குண்டு பகுதியை வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த இலையை நம்ம பயன்படுத்தலாம். இதை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பூசணி வந்து கொடி, அதனால் மண் நிறைய பட்டு இருக்கும். நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி 2-3 தடவை போல் நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் பூசணி பூ இதையும் இந்த மாதிரி எடுத்து மேலே இந்த மாதிரி இருக்க அந்த பகுதியை எடுத்துட்டு இதையும் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். இந்த பக்கம் இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து புட்டுட்டு மீதி இருக்க பகுதியை நம்ம நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம இந்த மாதிரி கொடி வகையிலேருந்து எடுக்கிற கீரையோ இல்லை பூவோ சமைக்கும் மாதிரி இருந்தால் அதை நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிக்கணும். அப்போ தான் அதில் தூசி மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு எல்லாத்தையும் கழுவிக்கணும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பூசணி இலையை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பூவும் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கற்பூரவள்ளி இலை. இதுவும் ரொம்ப சின்ன சின்ன செடியாக வரதுனால மண் நிறைய பட்டு இருக்கும், தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். அன்றாடம் நமக்கு கிடைக்கிற பொருட்கள்லையே நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும், விட்டமின் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுற பொருட்கள். நம்ம இது மாதிரி அன்றாட உணவில் இதை சாப்பிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இலை நல்லா இருக்க இலையெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இலையை பிக்கும் போது எவ்வளோ மண் கீழே கொட்டி இருக்குன்னு. இதில் நிறைய மண் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. பின்னாடி பாருங்கள், ஒரு தடவை தண்ணிக்குள்ளே போட்டோன்னே எவ்வளோ மண் ஆயிடுச்சுன்னு. நல்லா 2-3 தடவை நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. பின்னாடி பக்கம் நிறைய மண் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கற்பூரவள்ளி இலையை அப்படியே கையில் கசக்கிட்டு இல்லை அரைச்சிட்டு அதை வந்து அந்த சாறு குடிப்ப வைப்போம். அப்போவும் இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அதே போல் தான் இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போதும் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவிக்கோங்க. இப்போ பூசணி இலையை ஏற்கனவே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். பூவையும் நம்ம உள்ளுக்குள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி கழுவி எடுத்துக்கிட்டோம். இந்த இலையையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க. இதில் 3த்தில் எது உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் சமைக்கலாம். இல்லை எல்லாத்தையும் கூட ஒரே டைமில் கூட சமைச்சிக்கலாம். இதெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். அடுத்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு உங்களுக்கு இதில் தேவைப்பட்ட வெங்காயம் சேர்க்கலாம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம்.
நான் எதுவும் சேர்க்கல, சிம்பிளாக செய்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பூசணி இலையை இப்படி எடுத்து வச்சு அதுக்கு மேலே இப்படி ஊற்றிக்கணும். இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன். எதனாலனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தான். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதை மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் இருக்க இலையும் அதில் மேலே நம்ம மாவு போடலை, அதனால் இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும். இது நம்ம ஒரு நீளமான சைஸில் மடிச்சுக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி ஊற்றிட்டு மடித்து எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா இதோட ஒட்டிக்கும். கெட்டியாக இருந்தால் மாவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்கான மாவு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது மடிக்கிறதே இந்த மாதிரி மடிக்கலாம், இல்லைனா இப்படி பெருசாக வச்சும் மடிச்சுக்கலாம். ஆனால் மடிக்கும் போதும் மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த பக்கமும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் மாவு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இதை நல்லா தடவிக்கலாம். இப்படி தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். மெலிசாக இதை நம்ம கட் பண்ணோம்னா அப்படி ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்படி இது வந்து ஓரமாக இருந்த பகுதினால கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மீதி எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இலையாக இருந்தால் இந்த மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம கற்பூரவள்ளி இலையையும் பூசணி பூவையும் இந்த மாதிரி அப்படியே எடுத்து இந்த மாவுக்குள்ளே போட்டு எடுத்து அப்படியே நம்ம தவாவில் வச்சு சுட போகிறோம். இதை நீங்கள் எண்ணெயிலையும் போட்டு பொரிக்கலாம், ஆனால் எண்ணெய் அதிகமாக இருக்க வேண்டானால தான் நான் தவாவில் போட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ தவாவை ஏற்கனவே அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம பூசணி பூவையும் கற்பூரவள்ளி இலையையும் அப்படியே இந்த மாவில் போட்டு எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதில் எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு காட்டிட்டேன். அதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி தவா ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதை அப்படியே நீங்கள் எடுத்து எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அதிகமாக எண்ணெய் இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியும் இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் போடுற மாதிரி தடவி எடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா ஸ்லோவான ஃப்ளேமில் வேக வைங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா உங்களுக்கு கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு வேணும்னாலும் கடலை மாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இப்படியே செய்யலாம், நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் 2 சைடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல கலர்ஃபுல்லாக 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு, ஹெல்தியான ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த எல்லா ரெசிபிலையும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.